வணக்கம். இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது ஒரு டீப் டைவ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற விஷயம் ரொம்பவே வித்தியாசமான, நம்ம சிந்தனையே ரொம்ப ஆழமா தூண்டக்கூடிய ஒரு புத்தகம். ஆமா. டாமஸ் லிகோட்டி எழுதின த கான்ஸ்பிரசி அகெயின்ஸ்ட் த ஹியூமன் ரேஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட குறிப்புகளை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இதுல நாம முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா, மனித விழிப்புணர்வு. அதாவது இந்த ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சியில நமக்கு கிடைச்ச ஒரு வரமா, இல்ல அது ஒரு துயரமான பிழையா? கண்டிப்பா. உலகத்த ஒரு இருண்ட தத்துவ கண்ணோட்டத்துல, அதாவது பிலசாபிக்கல் பெசிமிசம் வழியா பார்க்கற சிந்தனையாளர்கள் மனித இருப்ப பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். சரி, இது சற்று விரிவாக பார்ப்போம். எனக்கு மனிதர்கள் எப்படி மத்த விலங்குகளிலிருந்து மாறுபட்டு எப்பவுமே தங்களோட மரணத்தை பற்றிய சிந்தனையோடவே வாழ்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க நேயர்களே. உண்மைதான். இங்க ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், பீட்டர் வெசல் ஜாஃபே அப்படிங்கிற நார்வே நாட்டு தத்துவஞானி எழுதின தி லாஸ்ட் மெஸ்ஸியா கட்டுரைய நம்ம கவனிக்கணும். ஓ, தி லாஸ்ட் மெஸ்ஸியா. அதுல அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, மனித விழிப்புணர்வு அப்படிங்கிறதே இயற்கையோட ஒரு பிழை அப்படின்னு வாதிடுறாரு. பரிணாம வளர்ச்சி பொதுவாக ஒரு உயிரினம் உயிர் வாழறதுக்கு தேவையான கருவிகளை மட்டும்தான் கொடுக்கும். ஆமா, விலங்குகளுக்கு அப்படிதான் இயற்கை கொடுத்திருக்கு. கரெக்ட். ஆனா மனிதனுக்கு இயற்கை அளவுக்கு அதிகமான அறிவை கொடுத்துருச்சு அப்படின்னு ஜாஃபே சொல்றாரு. இந்த அதீத விழிப்புணர்வு மனிதர்களுக்கு இருப்பின் மீதான பயத்தை உருவாக்குது. இருப்பின் மீதான பயம்னா, அதாவது நாம ஒரு நாள் கண்டிப்பா இறந்து போவோம் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு வாழும் ஒரே உயிரினம் மனிதன் மட்டுமே. அதுதானே சொல்றீங்க? நிச்சயமா. இயற்கையில் இருக்கிற மத்த உயிரினங்கள் வாழ்வதையும் இனப்பெருக்கம் செய்வதையும் மட்டுமே நோக்கமா வச்சிருக்கு. ஆமா, ஒரு மான் புல்ல சாப்பிடும்போது அது பிரபஞ்சத்தோட உருவாக்கம் பத்தியோ தன் மரணம் பத்தியோ சிந்திக்கிறதே இல்ல. அதுங்களுக்கு எந்த தத்துவ குழப்பமும் கிடையாது. ஆனா மனிதன் மட்டும் ஏன் தன் இருப்பின் அர்த்தத்தை தேடி அலையறோம்? அதுதான் விழிப்புணர்வு கொடுத்த சாபம். அந்த கான்ஷியஸ்னஸ் மனிதனை இயற்கையிலிருந்து முற்றிலுமாக பிரிச்சுடுச்சு. நாம் அந்த பிரபஞ்சத்துல ஒரு அழைக்கப்படாத விருந்தாளி போல உணர்றோம். அழைக்கப்படாத விருந்தாளியா? ரொம்ப ஆழமான வார்த்தை இது. ஆமா. துன்பம் மற்றும் மரணம் பற்றிய புரிதல் மனிதனுக்கு மட்டுமே உள்ள ஒரு சாபம். இது எப்படின்னா, ஒரு சாதாரண கால்குலேட்டருக்கு திடீர்னு மனுஷனை போல விழிப்புணர்வு நான் ஏன் கணக்கு போடணும், ஒரு நாள் நான் குப்பையில வீசப்படுவேனே அப்படின்னு சிந்திப்பது போல இருக்கு. இந்த அதீத விழிப்புணர்வு நம்மள பைத்தியமாக்காம எப்படி இருக்கு? மிக அருமையான உவமை. லிகோச்சியோட புத்தகமும் இதேதான் ஆழமா சொல்லுது. நாம பைத்தியமாகாம இருக்க காரணம், மனித குலம் தன்னைத்தானே பாதுகாக்க நனவிலி மனதை 4 வழிகள்ல கட்டுப்படுத்துது. 4 உளவியல் தற்காப்பு முறைகள் இல்லையா? ஜாஃபே சொல்ற அந்த முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. 1வது தனிமைப்படுத்துதல், அதாவது ஐசோலேஷன். மரணம் சார்ந்த இருண்ட உண்மைகளை மனசோட ஒரு மூலைக்குள்ள பூட்டி வைக்கிறது. ஓ, அதாவது எல்லாரும் சாவாங்க, ஆனா எனக்கு அது இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு அந்த உண்மையை தனிமைப்படுத்திடுறோம். துல்லியமா சொன்னீங்க. ஆனா இது மட்டுமே பத்தாது. அதனால மனம் 2வது முறைக்கு போகுது. அதுதான் நங்கூரமிடல். நங்கூரமிடல்னா ஆங்கரிங் தானே? இது எப்படி வேலை செய்யுது? ஒரு கப்பல் எப்படி புயல்ல சிக்காம இருக்க நங்கூரமிட்டு தன்னை நிலைநிறுத்திக்குதோ, அதே போல மனிதன் கடவுள், நாடு, குடும்பம், தார்மீக விழுமியங்கள் மாதிரியான கட்டமைப்புகள்ல தன்னை இணைச்சிக்கிறான். ஒரு நிமிஷம். இப்போ மதம், தேசபக்தி மாதிரியான கட்டமைப்புகளை பத்தி பேசும்போது, நாம இங்க எந்த ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தையோ அரசியலையோ ஆதரிக்கல. வலதுசாரியோ இடதுசாரியோ நாம யார் பக்கமும் நிக்கல. நிச்சயமா இல்ல. ஜாஃபே தன்னோட கட்டுரையில இந்த கட்டமைப்புகள் எல்லாமே மனிதனை பாதுகாப்பா உணர வைக்கிற நங்கூரங்கள் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருங்கிறத மட்டும்தான் நாம இங்க அலசுறோம். நேர்களுக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். ஆமா. இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் நமக்கு ஒரு பாதுகாப்பான மாயையே தருது. அடுத்ததா 3வது தற்காப்பு முறை. இது ரொம்ப ஈஸி. நாம எல்லாரும் டெய்லி பண்றது. என்னது அது? கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன். அந்த இருண்ட உண்மைகளை பத்தி சிந்திக்க நமக்கு நேரமே இல்லாத மாதிரி கேளிக்கைகள், வேலைன்னு தொடர்ந்து மனச வேற எதுலயாவது ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கிறது. அடா, இதனாலதான் நாம எப்பவும் பிஸியா இருக்க விரும்புவோம். பஸ்ல போகும்போதோ இல்ல சும்மா இருக்கும்போதோ ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காம மொபைல் போன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். கரெக்ட். ஏன்னா சும்மா இருந்தா மனம் அந்த இருண்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடும். இறுதியா 4வது முறை மேன்மைப்படுத்துதல்,
சப்ளிமேஷன். ஓ, இது கொஞ்சம் அறிவுபூர்வமான முறை போல இருக்கே. ஆமா, நமது பயங்களையும் வாழ்க்கையோட இருண்ட பக்கங்களையும் கலை, இலக்கியம், தத்துவம்னு உருமாத்துறது. லிகோட்டேயோட இந்த புத்தகம் கூட ஒரு வகையான மேன்மைப்படுத்தல் தான். அட, ஆமாம்ல. அவர் தன்னோட இருண்ட சிந்தனைகளை ஒரு புத்தகமா மாத்திட்டாரு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த 4 முறைகளும் மனிதர்கள் தங்களை அறியாமலேயே செய்யற ஒரு சதி, ஒரு கான்ஸ்பிரசி. ஓ, இதுதான் அந்த புத்தகத்தோட தலைப்புக்கு காரணமா? ஆமா, நாம எல்லாரும் நம்மளே நாமே இயக்கிக்கிற பொம்மைகள், அதாவது ஹியூமன் பப்பட்ஸ் அப்படிங்கிற உண்மையை மறைக்கவே இந்த தற்காப்பு முறைகள் பயன்படுது. இது ரொம்பவே சிந்திக்க வைக்குது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த 4 தற்காப்பு முறைகளும் எதை பாதுகாக்க போராடுது? நமது சுயத்தை, அதாவது செல்ஃப் அப்படிங்கிறது தானே. கரெக்ட். ஆனா அந்த சுயமே ஒரு மாயை அப்படின்னா என்ன ஆகுறது? இது ரொம்ப சுவாரஸ்யமான நரம்பியல் அறிவியல் பகுதி. இப்போ தாமஸ் மெட்சிங்கர் அப்படிங்கிற நரம்பியல் தத்துவஞானியோட ஆய்வுகளை நாம பார்க்கணும். தாமஸ் மெட்சிங்கர், அவரோட புத்தகம் பீயிங் நோ ஒன், சரியா? ஆமா, அந்த புத்தகத்தின்படி சுயம் அல்லது ஆன்மா அப்படின்னு எதுவுமே இல்ல. மூளை உருவாக்குற ஒரு கற்பனை வடிவமே நாம. அதாவது ஒரு ஃபினாமினல் செல்ஃப் மாடல் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நாம உண்மையான மனிதர்கள் இல்லையா? நாம யார் அப்போ? அவர் சொல்றபடி நாம பரிணாம வளர்ச்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு தகவல் செயலாக்க அமைப்பு, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ் மட்டும்தான். இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இத முழுசா உணர்ந்தா மனிதனால இயல்பா வாழவே முடியாது. இது மெட்சிங்கரின் முரண்பாடு, அதாவது மெட்சிங்கர்ஸ் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, நாம வெறும் உயிரியல் ரோபோக்கள் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிட்டா நாம பைத்தியம் ஆயிடுவோம், முடங்கி போயிடுவோம். இது கார்லோ மைக்கேல் ஸ்டாட்டர் சொன்னதோட எப்படி ஒத்து போகுதுன்னு பாருங்களேன். கார்லோ மைக்கேல் ஸ்டாட்டர், ஆமா, அவர் என்ன சொன்னாரு? மனிதன் நிரந்தரமான மாயையில, அதாவது ரிட்டாரிக்கல வாழ பழகிட்டான் அப்படின்னு அவர் சொன்னாரு. தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கிற பொய்களால தான் மனிதர்கள் பிழைச்சிருக்காங்க. ரொம்ப ஆழமான கருத்து அது. நாமே ஒரு மாயை அப்படிங்கிற இந்த ஆழமான உளவியல் பயன்தான் அமானுஷ்யம் மற்றும் திகில் கதைகளாக உருவெடுக்குதுன்னு லிகோட்டி சொல்றாரு. அமானுஷ்யமா? அதாவது சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள் பத்தி சொல்றீங்களா? ஹெச்பி லவ்கிராஃப்ட் கதைகள் மாதிரி? நிச்சயமா. ஹெச்பி லவ்கிராஃப்ட் போன்ற எழுத்தாளர்களோட பிரபஞ்ச பயம், அதாவது காஸ்மோஃபோபியா மற்றும் அமானுஷ்ய கூறுகள் இங்க விவாதிக்கப்படணும். அவர் கதைகள்ல பிரபஞ்சம் குருடானது, எவ்வித நோக்கமும் அற்றது. எந்த நோக்கமும் அற்றதுனா பிளைண்ட் அண்ட் எய்ம்லெஸ்ன்னு சொல்றீங்க? ஆமா, இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம மேல கோபமும் இல்ல, கருணையும் இல்ல. இதுக்கு நான் ஒரு படத்தோட உதாரணம் சொல்றேன். ஹாலிவுட்ல வந்த இன்வேஷன் ஆஃப் த பாடி ஸ்நாச்சர்ஸ், அப்புறம் தி திங் மாதிரியான திரைப்படங்களை பாத்தீங்கன்னா. ஓ ஆமா, அந்த படங்கள்ல வேற்றுக்கிரகவாசிகள் மனிதர்கள் மாதிரியே மாறுவாங்க. கரெக்ட். இது வெறும் ஏலியன் கதை இல்ல, நமது அடையாளம் பறிபோயிடுமோ அப்படிங்கிற நம்ம உள்ளார்ந்த அச்சத்தோட வெளிப்பாடு தான் அது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. இயற்கையில அமானுஷ்யம் அப்படின்னு எதுவுமே இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் இல்லையே. உண்மைதான், இயற்கையில அமானுஷ்யம்னு எதுவுமே கிடையாது. மனிதனோட அதீத விழிப்புணர்வு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கற்பனை உலக அமானுஷ்யத்தை உருவாக்குது. அட, அப்போ நம்ம இயற்கையிலிருந்து அந்நியப்பட்டுட்டோம் அப்படிங்கறதோட குறியீடு தான் இந்த பேய்கதைகளா? கண்டிப்பா. நாம் உருவாக்குறது வெறும் திகில் கதைகள் மட்டும் இல்ல, நம்ம ஒட்டுமொத்த கலாச்சாரமுமே மரண பயத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் அப்படின்னு விவாதம் இப்போ நகருது. ஓ, இது ஏர்னஸ்ட் பெக்கரோட தியரியாச்சே. ஆமா, எர்னஸ்ட் பெக்கரோட மரண பயம் மேலாண்மை கோட்பாடு, அதாவது டெரர் மேனேஜ்மெண்ட் தியோரி. நமது மதங்கள், தேசபக்தி, குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் எல்லாமே எதுக்காகன்னு நினைக்கிறீங்க? மரணத்துக்கு பிறகும் நாம ஏதோ ஒரு வகையில வாழ்வோம் அப்படிங்கிற கற்பனையான நிரந்தரத்தன்மைக்காகவே உருவாக்கப்படுது தானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. இதோட பிலிப் மைண்ட்லாண்டர் அப்படிங்கிற தத்துவஞானியோட அதிர்ச்சியான சிந்தனைய நாம ஒப்பிடணும். மைண்ட்லாண்டரோட சிந்தனையா? அவர் என்ன அப்படி அதிர்ச்சியா சொல்லிட்டாரு? அவர் சொல்றாரு, கடவுள் பிரபஞ்சத்தை படைச்சதே தன் தற்கொலைக்காகத்தான் அப்படின்னு. என்னது, தன் தற்கொலைக்காகவா? இது கேட்கவே ரொம்ப இருட்டா இருக்கே. ஆமா, ஒரு நாள் மனித குலமும் வாழணும் அப்படிங்கிற ஆசையை விட்டுட்டு முழுமையான அழிவை, அதாவது வில் டு டைய நோக்கி பரிணாம வளர்ச்சி அடையும்னு அவர் சொல்றாரு. இதோட உண்மையான அர்த்தம் என்ன? அப்போ இப்ப நம்ம பாக்குற இந்த டிரான்ஸ்ஹியூமனிசம் மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன ஆகுறது? டிரான்ஸ்ஹியூமனிசம்னா தொழில்நுட்பம் மூலியமா சாகாவரம் தேடுறது, அதானே? ஆமா, இதுவும் மரண பரித்தால உந்தப்பட்ட மனிதனோட இன்னொரு ஏமாற்று வேலை தானே. மரணத்தை வெல்லணும்னு நாம பண்ற இந்த முயற்சிகள் எல்லாமே அந்த இருப்பின் பயத்துல இருந்து தப்பிக்கிற ஒரு நவீன மாயை தான். 100க்கு 100 உண்மை. இயற்கையிலிருந்து தப்பிக்க மனிதன் செய்யற ஆக பெரிய தந்திரம் இது. நேர்களே,
உங்களுக்காக ஒரு ஆழமான இறுதி சிந்தனையை முன்வைக்க நாங்க விரும்புறோம். ஆமா, நாம வாழ்ற இந்த மொத்த உலகமும் நம்ம நம்பிக்கைகளும் நம்மளை நாமே ஏமாத்திக்கிற ஒரு தற்காப்பு முறைனா? உண்மையான ஞானம் அப்படிங்கிறது வாழ்க்கையோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுல இல்ல. மாறாக வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்ல அப்படிங்கிற இருண்ட உண்மைய நேருக்கு நேர் தைரியமா எதிர்கொள்றதுல தான் இருக்கா. இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிடைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமா, இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளித்த விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.